பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் வாழ்த்துக்கள். உங்களோடு பேசுவது, இயேசுவை பற்றி பகிர்ந்து கொள்வது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இயேசுவோட நடக்கிறது எவ்வளோ பெரிய மகிழ்ச்சி இல்லை? அவர் இன்றைக்கு கூட உங்களுக்கு ஒரு அருமையான ஆலோசனை கொடுக்க விரும்புகிறார். ஏற்றுக்கொள்ள ஆயத்தமா? அவர் நமக்கு நல்ல தகப்பன், நல்ல சிநேகிதன், நம்முடைய மூத்த சகோதரன், நமக்கு ஆலோசனை கத்தா அவர் பேசிக்கிட்டே இருப்பார். என்ன சொல்றார் பாருங்களேன். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் ஒரு அழகான காரியத்தை ஆண்டு சொல்லி கொடுக்கிறார். சொற்களின் மிகுதியில் பாவம் இராமல் போகாது, தன் உதடுகளை அடக்குகிறவனோ புத்திமான். நம்முடைய உதடுகளை கொடுத்து பேசுகிறார். சொற்கள் பேசுவார். சிலர் நிறைய பேசிகிட்டே இருப்பாங்க, பார்த்தீங்களா? பேசிகிட்டே இருப்பாங்க. பேச ஒன்றும் கிடைக்கலன்னா அடுத்த ஆளை பற்றி, பக்கத்தில் உள்ளவங்களை பற்றி, மற்றவங்களை பற்றி, ஊழியக்காரங்களை பற்றி எல்லாம் பேசுகிறாரு. மிகுதியாக பேச பேச அதில் பாவம் உள்ளே வந்துடும். அடுத்தவங்களை பற்றி குறை சொல்கிறது, புறம் போடுறது, இதெல்லாம் வந்துடும். அதாவது நான் ஒன்றும் இப்படி நினைக்கல, நீங்கள் எப்படி நினைப்பீங்களோ தெரியாது, ஆனால் இப்படி தான் பாருங்கள், நான் குறை சொல்லலை, அந்த உண்மையை தான் சொல்கிறேன் பாருங்கள். இப்படியே சொல்லி 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 பாவத்தை தங்களுடைய நாவினால், உதடுகளினால் வருவித்து கொள்ளுவாங்க. அதிகம் பேசாமல் அமைதியாக இருக்க பழகுங்க, சாந்தமாக இருக்க பழகுங்க. உங்களுடைய வார்த்தை சுருக்கமாக இருக்கட்டும். எதுக்கு வளவளந்து தேவையில்லாதெல்லாம் பேசுகிறீங்க? வீட்டுக்குள்ளே, வெளியில், வேலை செய்கிற இடத்துல பக்தி விருத்திக்கு ஏதுவான ஏதாவது காரியம் அதை பேசுங்க. அவசியம் இல்லாமல் அடுத்த ஆளை பற்றி, மற்றவங்களை பற்றி கமெண்ட் அடிக்கிறது, பேசுறது, அடுத்தவங்களை நியாயம் தீர்க்கிறது, தயவுசெய்து இந்த பாவத்துக்கு இடம் கொடுத்துறாரு. உங்களுடைய வாயினால் பாவத்துக்கு இடம் கொடுத்துறாருங்க. அதனால் அதிகம் உட்காந்து கதை பேசுகிறீங்க, மற்றவங்களை பற்றி பேசுகிறீங்கன்னா பாவம் உள்ள நுழைஞ்சிரும். நீங்கள் ஆரம்பத்தில் நல்ல இன்டென்ஷனோடு பேச ஆரம்பிப்பீங்க. பேச 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 தப்பானதெல்லாம், தேவனை துக்கப்படுத்துவதெல்லாம் வர ஆரம்பிச்சிடும். அதனால் ஆண்டவரை குறித்து பேசுங்க, வசனத்தை குறித்து பேசுங்க, கர்த்தருடைய காரியமாக பேசுங்க, பக்தி விருத்திக்கு ஏதுவானதை பேசுங்க. நீங்கள் ரொம்ப ஆசீர்வாதமாக, மன மகிழ்ச்சியாக, சந்தோஷமாக இருக்கலாம். அதனால் இப்போ சொல்லுங்கள், தகப்பனே, என் உதடுகளை உம்முடைய கரத்தில் நான் ஒப்பு கொடுக்கிறேன், என் நாவை நான் ஒப்பு கொடுக்கிறேன். அனாவசியமாக வேண்டாத காரியத்தை பேசாதபடிக்கு என்னை காத்துக்கொள்ளும். மற்றவர்களை நியாயம் தீர்க்காதபடி, மற்றவர்களை குறை சொல்லாதபடி, இந்த மாதிரியான வார்த்தைகளை பேசி எனக்கு நானே பாவத்தை கூட்டிக் கொள்ளாதபடி ஆண்டவர் எனக்கு கிருபை தாரும். பக்தி விருத்திக்கு ஏதுவான காரியத்தை பேச, மற்றவர்களுக்கு ஒரு ஆறுதலான வார்த்தை பேச எனக்கு உதவி செய்யும். கோபமாய், எரிச்சலாய் பேசி மற்றவர்களை காயப்படுத்தாதபடி சாந்தமாய், அன்பாய் பேசுகிற இருதயத்தை எனக்கு தாரும். உம்முடைய கரத்தில் என் உதடுகளை ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.